ஃபேண்ட்டும் போடல, பட்டனும் போடல. பாட்டு முழுக்க ஒரே கசமுசாதான். ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு குவியற கண்டனம். நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி பாலாஜி முருகதாஸ் கூட சேர்ந்து ஃபயர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாட்டுல ரக்ஷிதா மகாலட்சுமி ரொம்பவே கிளாமரா நடிச்சிருந்தாங்க. இந்த பாட்டை பார்த்த இணையவாசிகள் அவங்கள திட்டி தீர்த்துட்டு வந்த நிலையில இப்போ பாட்டோட முழு வீடியோ வெளியாயிருக்கு. அதை பார்த்த ரசிகர்கள் வாயடைச்சு போயிருக்காங்க. விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்ச ரட்சிதா மகாலட்சுமிக்கு அப்படின்னு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த சீரியலை தொடர்ந்து நடிச்ச அவங்க பிரிவோம் சந்திப்போம் சீரியல்ல தன் கூட இணைஞ்சு நடிச்ச தினேஷை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில நாச்சியார் அப்படிங்கிற சீரியல்ல இணைஞ்சு நடிச்சாங்க. ஆனா அந்த சீரியல் கொரோனா காரணமா பாதியிலேயே நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா ரக்ஷிதா அப்புறம் தினேஷுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க ரக்ஷிதா மகாலட்சுமி. அந்த வீட்டுக்குள்ள சிறப்பா விளையாடி இல்லத்தரசிகளோட மனசுல இடம் பிடிச்சாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்த அவங்க தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இப்போ ரக்ஷிதா ஜே.எஸ்.கே. சதீஷ் அப்படிங்கிறவங்களோட இயக்கத்துல உருவான ஃபயர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரக்ஷிதா மகாலட்சுமி வெறும் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய போட்டோ இணையத்துல ட்ரெண்ட் ஆச்சு. அந்த போட்டோவை ஃபயர் படத்தோட இயக்குனர் ரக்ஷிதா மகாலட்சுமியோட பிறந்த நாள் அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இதனால மனமுடைஞ்சு போன ரக்ஷிதா பிறந்த நாளுக்கு இந்த போட்டோவை போட்டு தான் வாழ்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டு சண்டைக்கு போனாங்க. இதுக்கு பதிலடி கொடுத்த இயக்குனர், நீங்க நடிச்சதை தான் நான் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு பதிவிட்டேன். நடிக்காததை கிராபிக்ஸ் பண்ணி போடல. இந்த படத்துல நடிச்சதுக்கான சம்பளம் வழங்கினதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா 2 பேருக்கும் இடையில சண்டை உருவாகி ஃபயர் படத்துக்கு டப்பிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரட்சிதா சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இவங்களோட பஞ்சாயத்து ஓஞ்சுது. 2 நாளைக்கு முன்னாடி ஃபயர் படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. அந்த பாட்டுல பிக் பாஸ் பிரபலம் பாலாஜி முருகதாஸ் அப்புறம் ரக்ஷிதா 2 பேரும் ரொம்பவே நெருக்கமா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல இருந்து மெதுமெதுவாய் அப்படிங்கிற பாட்டுல ரக்ஷிதா வெறும் சட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க பாலா ரட்சிதாவை அந்த இடத்துல தொடராரு. இத பார்த்து வாயடிச்சு போன ரசிகர்கள் ரட்சிதாவா இப்படி மோசமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ அந்த பாட்டோட முழு வீடியோ வெளியாயிருக்கு. அந்த பாடல் முழுக்க ரட்சிதா வெறும் சட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு மோசமான கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. சில பேர் ரட்சிதாவோட அழக பாராட்டி கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாலும் நிறைய பேரு அவங்கள விமர்சனம் பண்ணி கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. சீரியல்ல நடிக்கும்போது குடும்ப குத்துவிளக்கா நடிச்சுக்கிட்டு இருந்த ரக்ஷிதா மகாலட்சுமியா இப்படி இவ்வளவு கிளாமர் காட்டி நடிச்சிருக்காங்களே அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட அதிர்ச்சிய கருத்துக்களா பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில இத பத்தி பேசியிருக்கக்கூடிய ரக்ஷிதா மகாலட்சுமி, காசுக்காக அத பண்ணல. இத வச்சுதான் காசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்பவே தப்பாயிடும். அந்த மாதிரியான மனநோக்கமே கிடையாது. சமீபத்துல கூட ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணு பிகினி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னோட உடை சுதந்திரம் அப்படின்னு பிகினி போட்டுக்கிட்டு தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இத பார்த்தப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெஸ் நம்மளோட உரிமை அப்படின்னு என்ன சொன்னாலும் இந்த அளவுக்கா இறங்க முடியும். ஆனா அவங்க அப்படி செஞ்சதுல அந்த பொண்ணுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. அத பார்த்ததுக்கு பின்னாடி மத்த பெண்களையும் எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த படத்துல அத அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரக்ஷிதா மகாலட்சுமி.